ஷாப்பிங்கு, ரகரகமான ட்ரெஸ்ஸு, விதவிதமான பட்டாசுன்னு ஏகப்பட்ட விஷயம் வந்தாலும் அந்த காலத்து தீபாவளி இருக்குல்ல, தீபாவளிக்காக புது ட்ரெஸ்ஸை போட்டு புது படத்தை பார்த்து தேட்டருக்கு போய் அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தீபாவளிக்கு பார்க்க பெரிய நடிகர்களுடைய படங்கள் எதுவுமே வெளியாகலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க தீபாவளியில் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, தனுஷ் அந்த மாதிரி படங்கள் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ அந்த மாதிரி படம் எதுவும் ரிலீஸ் ஆகாமல் ஒரு வாரம் இல்லாமல் வழக்கமான தீபாவளி போல் இருக்குது. ஒரு தீபாவளியை மகிழ்விக்கிறது அப்படின்னா ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள படம் வந்தால் நல்லாயிருக்கும். நான் இளையதளபதி விஜய் ஃபேனு. இந்த வட்டம் தீபாவளிக்கு விஜய் படம் வரல, அதனால் தியேட்டருக்கு போக முடியல. அடுத்து ஜனநாயகம் வரும்போது கண்டிப்பாக போவோம். இப்போ மற்ற படம்னா நாங்கள் வெளிலாம் எழுந்திருவோம். நான் ஆக்சுவலாக அஜித் ஃபேனு. நான் ஃபஸ்ட்டு படத்துக்குனா நான் எழுதி ஃபஸ்ட்டாக வந்து பார்த்துருக்கிறேன். பட் இந்த தடவை அந்த தடவை நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறேன். நான் ஏன்னா இப்போ இந்த படம் பைசல் வந்துருக்குது. பட் இப்போ புதுசாக வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தானே, ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் படம் இந்த ஆண்டு வெளிவந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். நல்லா இருந்தால் எல்லாத்தையும் பார்க்கலாம், இல்லைன்னா விட்டு போகலாம். நல்லா இருக்க படத்தை யாரும் பார்க்கலாமே. யங்ஸ்டர் படத்தை 3 படத்தையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அந்த 3 படமே எங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி நாங்கள் பார்ப்போம். அந்த படம் 3 படத்தையும். அந்த படம் தான் ரசிகர் கூட்டம் தான் அதிகமாக வரும். இதில் யங்ஸ்டர் இருக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அந்த படத்தை எல்லாருமே பார்ப்போம் கண்டிப்பாக.